ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 10th எப்படி ஈஸியாக மார்க் வாங்கலாம், அதாவது கஷ்டமே இல்லாமல் நம்ம எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ அன்னன்னைக்கு நடத்துகிற பாடங்களை நம்ம அன்னன்னைக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதுவாக தெரியாது நமக்கு. எல்லாத்தையும் எக்ஸாமுக்கு மொதல் நாள் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அன்னன்னைக்கே நடத்துகிற பாடங்களில் அன்னன்னைக்கு நம்ம நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாடம் நடத்துகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாடத்தில் உள்ள 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் எல்லாத்தையுமே ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். படித்து நம்ம முடிச்சு வச்சுக்கணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 2வது படம் நடத்துவாங்க. ஸோ இப்போ 2வது படத்தை படிச்சிடணும். இந்த மாதிரி அந்த வீக்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை படிச்சிடணும். படிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே வைக்கிறாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அதாவது காலாண்டு, அரையாண்டு, முள்ளாண்டு இந்த மாதிரி தான் இருக்கும். 3rd செக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ காலாண்டு நடக்குது அப்படின்னா அது ஒரு சர்டன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பரீட்சைக்கு மொதல் நாள் ஒரு நாள் 2 நாள் லீவ் விடுவாங்க, அதில் படிச்சுக்கலாம். அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு விடணும், ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை ரீகால் பண்ணுறதுக்கு தானே அந்த ஒரு நாளுங்கிறத தவிர மற்றபடி அந்த ஒரு நாளில் படித்து எழுதலாங்கிற கான்செப்ட் சுத்தமாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லோரும் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு மொதல் நாள் தான் புக்கு எடுக்கிறது அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. நமக்கு அன்னன்னைக்கு என்ன நடத்துகிறாங்களோ அதை படிச்சிடணும். படித்து அந்த கலெக்ஷனை வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு மொதல் நாள் உட்காந்து அதை ரீகால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் எழுத முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? படிச்சுக்கிட்டே வரதை நம்ம தான் படிச்சிட்டோமே. எக்ஸாமுக்கு மொதல் நாள் உட்காந்து நம்ம விளாண்டுட்டு ஜாலியாக போயிட்டு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஒன்றுமே மனசில் நிற்காது. ஸோ என்ன தான் நம்ம முன்னாடி நம்ம படித்து வச்சுருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு மொதல் நாள் உட்காந்து நம்ம ரீகால் பண்ணி படிக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ தான் நம்மளால் எக்ஸாம் எழுத முடியும் நல்லா, ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா எதுவுமே முன்னாடியே படிக்காமல் அந்த மொதல் நாள் உட்காந்து படிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடும். நம்ம அந்த முன்கூட படித்து நம்ம இது பண்ணிகிட்டு இருந்திருப்போம். எக்ஸாம் அளவு நடுப்புற நிற்கும், இல்லை ஸ்டார்டிங்லேயே நின்றுடும். ஸ்டார்டிங்கில் அந்த கொஸ்டினுக்கு ஐயோ இது ஒரு ஸ்டார்டிங் எப்படி வரும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே நின்றுடும். ஸ்டார்டிங்கில் எல்லாம் மறந்துருச்சுன்னா அப்போ நடுப்புறது இல்லை எழுதுறது அப்படியே மறந்துடும். ஸோ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக முன்னாடியே படிச்சுட்டு அந்த கடைசி நாள் நம்ம ரீகால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஹையஸ்ட்டாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக மார்க் வாங்கிறதுக்கான ஸ்கோரு. சரி, ஓகே, இது ஒரு மெத்தடு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளால் எல்லா கொஸ்டின்ஸையும் படிக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வரப்போகிறது கிடையாது. நம்ம அந்த புக்கை கொடுத்துருப்பாங்க, அந்த புக்கிலேருந்து உள்ளதான் கேட்க போகிறாங்க. பட் ஆனால் அது எது வரும் எது வராது அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்தே நடத்த என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கிறோன்னா அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணாமல் அதில் எந்த கொஸ்டினில் என்ன இருக்குது, அதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களாகவே உரையாடணும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை பேசிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதும் போது வந்துடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மனப்பாடம் பக்கப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடும். நம்ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருப்போம், எழுதியிருப்போம், எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு மனசில் பதியாத ஒரு விஷயமாக போயிடும், ஓகேங்களா? ஸோ இதே அந்த கண்டென்ட்டில் ஒரு 2 மார்க் இருக்குன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே அதை உரையாடிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கடைசி வரைக்கும் மறக்காது, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் ரீகால்ஸ் பண்ணால் போதும். ஓகே, இதுதான் விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக அந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 10th கிடையாது, நம்ம நார்மலாகவே இதை ரொட்டீனாக நம்ம படிச்சுட்டு வந்தாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்கை ஏர்ன் பண்ணி நல்ல ஒரு இதோடு இருக்கலாம். பயம் இல்லாமல் அந்த எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு அன்னன்னைக்கு நடத்துகிற படத்தை அன்னன்னைக்கே முடிச்சுடுங்கிறது தான் கான்செப்ட், ஓகேங்களா? எக்ஸாமுக்கு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அன்னன்னைக்கு நடத்துகிறத அன்னன்னைக்கே படிச்சிடுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.